ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் எபிசோட் கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த எபிசோடும் கன்ஸ்ட்ரக்டர் தான். அப்பயே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை 2 எபிசோடாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோட என்ன, வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் டைப்ஸ். அதில் இருக்க ஒரு 3 டைப்ஸை பற்றி பார்த்துருக்கோமா. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அண்ட் தென் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, இதை 3 பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, மீது 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, அது 2 பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். இது 2 பற்றியும் டீட்டெயில்டாக இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண எபிசோட் தான் இந்த இது. ஸோ இதில் அதை பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா, வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸில் அதெல்லாம் முடிச்சிட்டோம்ல. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். இதை 3 டாபிக் பற்றியும் முடிச்சிட்டோம். இன்னும் 2 கன்ஸ்ட்ரக்டர் பேலன்ஸ் இருக்குல்ல. என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்? 2 கன்ஸ்ட்ரக்டர் பேலன்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இது 2. சரிங்களா, இதில் இப்போ வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்ப்போம். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் நத்திங் பட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுறீங்க வித் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா? இதுக்கான டிஃப்ரென்சஸ் பற்றி நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் த சேம் நேம் as a class. ஸோ ஹல்க் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். பப்ளிக் void add. சரிங்களா, ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் இப்போ கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். அது காமனாக டேர்மில் இப்போது ஹல்க்ன்ற கிளாஸில் ஒரு ஹேட் அப்படின்னு ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் இப்போ நான் கால் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல ஹல்க்கு h இஸ் ஈக்குவல் டு நியூ ஹல்க் இப்படி தான் க்ரியேட் பண்ணும் ஆப்ஜெக்ட். ஆனால் என்னால் இது இங்கே பண்ண முடியாது. எனக்கு கம்பல் டைம் வரும். ஏன்னா இன்ஆக்சசபிள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இருக்கும். ஹல்க் இஸ் இன்ஆக்சசபிள் டியூ டு இட்ஸ் ப்ரொடெக்ஷன் லெவல் அப்படின்ட்டு. இந்த ப்ரொடெக்ஷன் லெவல்னால் அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ரைவேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் அப்படின்னா என்னென்னா அதுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பொருள். எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு பொருள்னால் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ல, அந்த மாதிரி தான் எங்கேயும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிளாஸ்க்கு மட்டும் சொந்தமான ஒரு பொருள். ஸோ இந்த கிளாஸ் ஸ்கோப்பை விட்டுட்டு இது வெளியே போகாது. ஸோ வெளியே கால் பண்ண முடியாது. ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதை அவுட் சைட் த கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அவுட் சைட் த கிளாஸ் சப்போஸ் நான் இந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண விடாது, இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகாது. ஸோ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேஷன் அவுட் சைட் த கிளாஸ். நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு வெளியே இந்த கிளாஸ்க்கு வெளியே நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண விடாது. அது நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தடுத்துரும், இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அச்சீவ் சிங்கிள்டன் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சிங்கிள்டன் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று. சிங்கிள்டன் கிளாஸஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கிள்டன் கிளாஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த வே டு அச்சீவ் சிங்கிள்டன் கிளாஸஸ்னால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன் ஆஃப் த வே. சரிங்களா, ஸோ நீங்கள் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸை விட்டு வெளியே ஸோ நான் இந்த கிளாஸுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்க்குள்ளே நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, சேம் கிளாஸில் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் அவுட் சைட கிளாஸ் அந்த கிளாஸை விட்டு வெளியே உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். சரி, இதனால தான் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது உங்களால் அவுட் சைட் த கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கா. இப்போ இதை மேபி நான் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் இப்படியே கால் பண்ணிக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் தேவைப்படாது. நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். எனக்கு இந்த இடத்துல ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிரும். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எனக்கு இன்வோக்கும் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் காலம் ஆயிருக்கு. சரிங்களா, இங்கே என்ன ப்ராசஸ்னால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுறோன்னா அவுட் சைட் த கிளாஸ் உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் இன்சைட் த கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு அச்சீவ் சிங்கிள்டன் கிளாஸஸ். இதுதான் ப்ராசஸ், இதுக்காக தான் யூஸ் பண்ணுறது தான் சிங்கிள்டன் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குல்ல. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஜெக்டே அந்த கிளாஸுக்கு நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் அனுப்பிச்சுட போகிறேன். இங்கே ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா ஒரு கிளாஸோட ரெஃபரன்ஸ் தானே. ஸோ அந்த ரெஃபரன்ஸை காப்பி எடுத்து வச்சுட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இருக்கிற ரெஃபரன்ஸில் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆப்ஜெக்ட்டை ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுதான் இங்கே எனக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். சரிங்களா,
இது கிளாஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜர் a is equal to 12 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். சரிங்களா? என்னால் இப்போ இந்த 12 எங்கே யூஸ் பண்ணிக்க முடியும்? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். public void இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா integer b is equal to 3 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னால் இந்த ஏவை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த பி இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இது எல்லாமே கிளாஸ் லெவல், பிளாக் லெவல் எலிமெண்ட், ஃபங்க்ஷன் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் ஸ்கோப், இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். இட்ஸ் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதே வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிளாஸுக்குள்ளே இந்த இதில் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜர் a is equal to 12 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். சரியா? இங்கே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ குளோபல் வேரியபிள், அப்படின்னா அதை ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட்ஸ் நோன் ஆஸ் அ ஃபீல்டு. இட்ஸ் அ ஃபீல்டு. நான் வந்து ஃபங்க்ஷன் இங்கே வெளியே இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு ஆக்சஸ் இருக்குது. ஒரு கிளாஸோட எலிமெண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கொடுத்து தான் டிக்ளேர் பண்ணும். ஒரு ஃபீல்டை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், டேட்டா டைப், அது வேரியபிள், அந்த ஃபீல்டுக்கான நேமு அசைம் ஈக்குவல் டு அப்புறம் வேல்யூ, இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் சேம் திங் அதே மாதிரி தான். ஆனால் இதில் என்னென்னா இப்படி நீங்கள் சப்போஸ் அப்படி டிக்ளேர் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கொடுக்கலாம், என்னவா கன்சிடர் ஆகும்? என்னோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கும் அது ஞாபகம் இருக்கா? இட்ஸ் அ ப்ரைவேட் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இதுவும் கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் அ ப்ரைவேட். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த லாக் சிம்பிள் தெரியுதா? லாக் சிம்பிள் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ப்ரைவேட். ஸோ இதை நான் பப்ளிக்காக வச்சுக்கிறேன். பப்ளிக் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து குளோபல் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவை என்னால் இங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், இங்கே டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன் ஏ, என்னால் இந்த ஏவை இங்கேயும் கால் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த ஏவை என்னால் இங்கேயும் கால் பண்ண முடியும். என்னால் இங்கேயும் கால் பண்ண முடியும், இங்கேயும் கால் பண்ண முடியும், இங்கேயும் கால் பண்ண முடியும். இது குளோபலாக இருக்கிற வரைக்கும், குளோபலாக இருக்கிறதுனால இது பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்டிஜர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளும், லைக் அப்புறம் இன்டிஜர் நேம் இல்லை, ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளும், பப்ளிக் இன்டிஜர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணல, அன்அசைன்ட் வேரியபிள், லைக் அசைன் பண்ணாத ஒரு இதை யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. வேரியபிள். சரியா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் எடுத்துடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லிட்டுனா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம். சரிங்களா? யூசர் நேம் வந்து நேம் வந்து என்டர் ஏஜ் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஏஜ். இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும்ல. இப்போ இதுக்கு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ வேல்யூ அசைன் பண்ணுற என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் கன்சிடரை யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக், லைக் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா வேரியபிள், லைக் ஒரு ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள், இன்டிஜர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? பேராமீட்டர் அதுக்கான வேல்யூ கொண்டு வருவோம்ல, இதுக்கு எங்கன்னா கால் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்சிடரை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கான வேல்யூ கொடுப்பேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வர வேல்யூ எடுத்து நான் இங்கே அசைன் பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன பண்ண போகிறேன்னா நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்போஸ் இந்த இடத்துல இப்படி கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஹல்க் h இஸ் ஈக்குவல் டு நியூ ஹல்க். பேராமீட்டர்ஸ் கன்சிடர் வச்சுருக்கேன். ஸோ வேல்யூ பாஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் நேம் பாஸ் பண்ண போகிறேன், சச் தினேஷ். ஏஜ்ன்ற இடத்துல 22 அப்படின்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ இப்படி வந்துட்டு இப்போ என்ன நடக்கும்னா இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ இங்கே போகும். நேமுக்கு இதோட வேல்யூ தினேஷ் அப்படின்ட்டும் ஏஜோட வேல்யூ 12 அப்படின்னு இருக்கும். இதை நான் எங்கே அசைன் பண்ண போகிறேன்னா இங்கே அசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேமோட வேல்யூ தினேஷ், இந்த ஏஜோட வேல்யூ வந்து 22. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இது பிரிண்ட் ஆகும், யூசர் நேம் தினேஷ், ஏஜ் வந்து 22 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ். இதுக்கு வந்து நான் h1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சப்போஸ் இதை டேரெக்டாக நம்ம கொடுத்து கால் பண்ணிக்கலாம். இந்த நேமையும் ஏஜையும் நானும் இப்படியே கால் பண்ணலாம். எப்படின்னா
லைக் இதுவும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் ஒரு ஃபீல்டு இல்லை. இந்த ஃபீல்டு எப்படி கால் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் நேம் h1 டாட் நேம் அப்படின்னு கால் பண்ணலாம். h1 டாட் நேம் சரிங்களா. நேம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து இப்போது இப்படியும் கொடுக்கலாம். அதே மாதிரி h1 டாட் ஏஜ் 23 இப்படியும் கொடுக்கலாம். எப்படியும் கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி, இது ஒரு வழி. இப்படி கொடுக்குறது போல் டேரெக்டாக இப்படி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுக்குறது போல் இங்கே கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நான் கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். h1 டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இங்கே யூசர் நேம் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகும்போது தினேஷ் அப்புறம் இந்த 22ன்ற வேல்யூ இங்கே போயிடும். நேம் ஏஜ் லைக் இங்கேருந்து இந்த நேம் ஏஜுக்கு அசைன் ஆயிரும். அப்புறம் இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். இதில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்குமா? இதை கால் பண்ணும்போது எனக்கு தினேஷ் இதில் வந்துருச்சா? வந்துட்டு ஓகேங்களா. இது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் எகைன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர் என்ன கொடுக்க போகிறேன்னா கிளாஸையே கொடுக்க போகிறேன். சரிங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர் என்ன கொடுக்க போகிறேன்னா கிளாஸையே நான் கொடுக்க போகிறேன். காப்பி கிளாஸோட காப்பியை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸோட காப்பி. ஸோ இதை கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிளாஸோட ஏற்கனவே இருக்கிற ஒரு காப்பி வேணும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா காப்பி லைக் அந்த கிளாஸோட காப்பி அமைச்சிடணும். கிளாஸோட ரெஃபரன்ஸ் அமைச்சுட்டா தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கிளாஸோட ரெஃபரன்ஸ் என்னது? ஆப்ஜெக்ட் தான் கிளாஸோட ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஹல்க் h2 is equal to நியூ ஹல்க். இந்த இடத்துல பாருங்களேன் h1 அப்படின்ற வேல்யூ அனுப்பிச்சு விட போகிறேன். h1ன்ற வேல்யூ அனுப்பிச்சு விட்ருக்குன்னா h1ன்ற வேல்யூ இருக்குது இங்கே வந்துடும். இப்போ h1ன்ற வேல்யூ வந்து இங்கே வந்துடும், ஹச்சுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை கால் பண்ணும்போது எனக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிருக்கும். இந்த இடத்துல காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிருக்கா? காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ இன்வோக் ஆயிருக்கும். சரிங்களா. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. இது எதுக்காக யூஸ் பண்ணும்? காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே நான் ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ h1ன்ற ப்ராசஸ் நான் இந்த h1ன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் லைக் இந்த தினேஷ் இந்த 22 இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏற்கனவே பண்ண ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒரு இதெல்லாமே இந்த மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா? இந்த மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்க எல்லா வேல்யூத்தோட காப்பியும் என்னன்னா இந்த h1 இதோட h1 தான். இந்த காப்பியை நான் இங்கே அமுச்சு விட்றேன். ஸோ இதனா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் வந்து அவரோட நாலேஜ் மொத்தத்தையும் புதுசாக வந்து h2ன்ற பர்சனுக்கு கொடுத்துட்டு போன மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரியான ப்ராசஸ் தான் இது. சரிங்களா, புரியுதா? இவர் என்னன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதில் இவருக்கு என்னென்னலாம் இவர்கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ இவர்கிட்டையும் இருக்கும். இந்த தினேஷ் 22ன்ற வேஜோட வேல்யூ வந்து இவர்கிட்ட தான் இருக்குது, h1 கிட்டே இருக்குது. ஸோ அந்த h1 நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இங்கேயே வந்துடும். ஸோ இதுக்கு நான் h1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ என்னென்னா இங்கே இருக்க தினேஷ் ஏஜ் இந்த வேல்யூங்கன்னா இங்கே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த வேல்யூ வந்து எங்கே போயிருக்கும்? இப்போது எனக்கு இங்கேயும் வந்திருக்கும் இந்த மெமரி ஸ்பேஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து நேம்ன்றதும் இருக்குது, இந்த ஏஜும் இருக்கும், இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனோட இதுவும் இருக்கும். இந்த இங்கே என்னால் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு புக்லெட் மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணுவாரோ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பார். புதுசாக வந்தவரால் இவர் பண்ணதான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஜஸ்ட் இப்படி கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். h2 டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். h2 டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. யூசர் நேம் ஏஜில் ஒன்று வேலையில் நான் அசைன் பண்ணலை. ஏன்னா கால் ஆகும்போது புதுசாக ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதில் இது எல்லாமே 0வாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காருனா இவர் வந்து இவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டார். இவர்கிட்ட என்ன கொடுத்துருக்கு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் இஸ் ஈக்குவல் டு ஓகே h1 டாட் நேம். h1ன்றது என்னென்னா இங்கே இருக்குல்ல, இங்கே ஃபஸ்ட் இங்கே இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த h1 டாட் நேம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இங்கே இருக்க h1 டாட் நேம் இங்கே வந்துருமா? h1ஓட நேமில் இப்போ எனக்கு தினேஷ்ன்ற வேல்யூ இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் பாருங்களேன். அதுலேருந்து நேம் தூக்கி இதில் அசைன் பண்ணிட்டேன் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ நான் ஏஜும் இதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதில் என்னென்னலாம் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் இவர்கிட்ட. சரிங்களா, இவர் என்ன பண்ணுவார்? அதையும் யூஸ் பண்ணிக்குவார்,
வேணா அவர் புதுசாகவும் பண்ணிக்கலாம், இது அவரோட விருப்பம் தான். h2 டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு கொடுக்குறேன், ஏஜ் மட்டும் 23 கொடுக்குறேன் சரிங்களா. h2ஓட நேம் அவரே, h1ஓட நேம் அவரே எடுத்துட்டார், ஆனால் ஏஜ் மட்டும் என்ன பண்ணுறாரு இவரே கொடுக்குறாரு. ஏஜ் வந்து 23 வந்துருச்சா, நேம் வந்து அங்கேருந்து அதே நேம் தான், ஆனால் ஏஜ் மட்டும் மாறுதா. நேம் வந்து நான் h1ல புதுசாக கொடுக்கல, இந்த இடத்துல h2ன்ற இடத்துக்குள்ள நான் நேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்க, ஒரு வேல்யூ நான் கொடுக்கவே இல்லை, ஏஜுக்கு மட்டும் தான் 23 கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த நேம் எங்கே நான் கொடுத்துருக்கேன்னா h1 கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த ஒருத்தரோட ப்ராசஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா போகும்போது அவர் பண்ண எல்லாத்தையும் ஒரு புக்லெட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் வச்சுக்கோ, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்த வேலை, இது எல்லாத்துக்கும் உனக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு போகிற மாதிரி. இப்போ அவர் என்ன பண்ணலாம், இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா புதுசாகவும் பண்ணிக்கலாம், அது அவரோட விருப்பம் தான். நான் யூஸ் பண்ணணும், அவர் என்னென்னலாம் பண்ணாரு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட ரெஃபரன்ஸ் எனக்கு வேணும்ல, அதை செக் பண்ணால் தானே அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காப்பி எடுத்துக்கிற மெத்தட் தான் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸில் இதே மாதிரி ரெண்டு ஃபீல்டு இருக்கா, இதே மாதிரி 1000 ஃபீல்டு இருந்தாலும் சரி, இதே மாதிரி 1000 ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் என்ன இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு காப்பி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஒரு பேக்கப் மாதிரி. இந்த பேக்கப்புக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் லைக் ஒர்க் ஆஸ் பேக்கப் ஜென்ரேட்டர் மாதிரி, கரண்ட் போய்ட்டால் ஜென்ரேட்டர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். என்கிட்ட இருக்கிற டேட்டா லைக் சம்திங் ஏதாவது ப்ராசஸ் பிரச்சனை வந்துட்டாலுமே காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து எல்லாத்தையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கும். காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு பேக்கப் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இப்படி தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பர்ஃபார்ம் பண்ணும். லைக் இட்ஸ் அட்வான்டேஜும் கூட, ஏன்னா ஒரு பேக்கப் எப்பயும் வச்சுக்கிறது பெட்டர், பெஸ்ட், குட் எடுத்து வச்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு பர்பஸ். ஸோ திஸ் இஸ் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஐ திங்க் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் தோணுது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப திரும்ப பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் சரிங்களா. தேங்க்யூ.